இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கனில் ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸு, இதுக்கு போன்லெஸ் தான் வேணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கிடுங்க. ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது மிளகு பொடி போடுவோம், அதனால் மீடியமாக போட்டுக்கிடுங்க. காஷ்மீர் சில்லி போட்டுக்கிடுங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இது கோகோனட் ஆயில் கம்பல்சரி. இதுக்கு கோகோனட் ஆயில் தான் ஊற்றணும். அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறது கூட வேறு ஆயிலில் பண்ணால் கூட ஓகே. இது இப்போ விரசதுக்கு கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. இப்போது இதில் கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை, நான் சேர்க்கலை, அவங்கவுங்க விருப்பம். இது நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது விரசி வைக்கும்போதே நல்ல வாசனை வரும். இந்த கோகோனட் ஆயிலெல்லாம் வச்சு விரசதுனால நல்ல வாசனை வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்களோ என்னமோ. நான் என்னோடய மெத்தடில் சூப்பராக அடிக்கடி நாங்கள் வீட்டில் இது தான் பண்ணுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விறகியாச்சு. உங்களுக்கு ஒரு 1/2 hour வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 15 minutes அப்படி வச்சா கூட ஓகே. நான் இன்றைக்கி 1/2 hour ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், ரோஸ்ட்டுக்கு தேவையான ஆனியன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி இந்த அளவு இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கிடுங்க. அதை இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், நீட்டாக தான் கட் பண்ணணும். எந்தெந்த ஃபுட்டுக்கு எந்தெந்த மாதிரி கட் பண்ணணும், எந்தெந்த டைமில் சேர்க்கணும், அது குக்கிங்க்கு ரொம்ப முக்கியம். அது பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி நீட்டாக நைஸாக கட் பண்ணிக்கிடுங்க. இப்போது பூண்டு எவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள். பூண்டு இந்த மாதிரி நீட்டாக தான் கட் பண்ணணும். இப்படி நீட்டாக கட் பண்ணி கொடுங்க நைஸாக. பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி முடிஞ்சு பூண்டும் நீட்டாக கட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆனியன் பெரிய ஆனியன் எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். இப்படி கட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணணும். உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காகவே நான் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. பிரியாணிக்கு நீங்கள் நீட்டாக ஆனியன் எல்லாம் கட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ரோஸ்ட்டுக்கு கட்டிங் ரொம்ப முக்கியம். அது தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காகத்தான் திரும்ப சொல்கிறேன். அப்புறம் இவ்வளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சதைச்சி வச்சுருக்கேன். கடையில் வாங்கியது நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது. இப்படி இடித்து கொஞ்சமாக எடுத்துக்கிடுங்க, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் இதுக்கு கொஞ்சம் இது வேணும். ஒரு 2 ஸ்பூனு கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. 1 ஸ்பூனு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கன் 1/2 hour ஆயிடுச்சு. சிக்கனை போட்டுக்கிடலாம். நல்ல கலர் விட்டுக்கிடுங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு எதுவுமே இப்போ போடுறதில்ல.
இதை வந்து ஸ்டவ்வை வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்கிடுச்சு. இனி மூடி போடக்கூடாது, திறந்தே வச்சு இந்த தண்ணி வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நம்ம மசாலெல்லாம் சேர்க்கணும். பாருங்க, சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன். நீங்கள் சாப்பிட்டுருக்க சான்ஸே கிடையாது. இது நான் வந்து வீட்டில் ஓனாக பண்ணி இது பண்ணது. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த சிக்கன் பண்ணுறேன்னு சொன்னாலே உள்ளி உடைக்கிறதுக்கு ஒரு ஆள், பூண்டு உடைக்கிறதுக்கு, இஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் 2 பேரும் போட்டி போட்டு முன்ன நிற்பாங்க. ஏன்னா சீக்கிரமாக சாப்பிடணும், சீக்கிரமாக இது பண்ணி கொடுக்கணும். அதுக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ பிடிக்கும் வீட்டில். இப்போது தண்ணி வந்து வற்றி வருது, கொஞ்சமாக இருக்குது. அது கூட நல்லா ட்ரை ஆகட்டும். வற்றி பாருங்கள், நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டு விடுங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு விடுங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டு விட்டுலாம். இப்போ இதுலேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இந்த இதுலேயே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இப்படி பண்ணும்போது இதே மெத்தேடில் தான் பண்ணணும். இதே அளவில் பண்ணிடுங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனியன் எல்லாம் மீடியமாக எடுத்துக்கிடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 அந்த மாதிரி தான் எடுக்கணும். 1/2 kgக்கு ஜாஸ்தி எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்ப்போம்ல, அதனால் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக இனிப்பு தன்மை கொடுக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். கிளறி விட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் போடலாம். எல்லாம் இப்படி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் இந்த மெத்தேடு. அப்போ தான் டேஸ்ட் வந்து நான் சொல்கிற மெத்தேடில் நல்ல இதாக வரும். கிளறி கொடுக்கலாம். இனி நம்ம வந்து இதை கிளறி விட்டுட்டு, உப்பு வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவேன். மூடி போட்டுக்கலாம். இது கிளறி விட்டு இந்த ஆனியனு எல்லாமே நல்லா சுருண்டு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அதுதான் இதனோட டேஸ்ட்டு. கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். நல்ல மிளகு பொடி வீட்டில் பொடிச்சது கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. கரம் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன்னு. அதிகமாக போடக்கூடாது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து கருவேப்பிலை வந்து வறுத்து பொடிச்சது கிடையாது, வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அப்படியே பச்சையாக வறுக்காமல் பொடிச்சு வச்சது. அது வந்து இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. பாருங்கள், சூப்பராக அந்த ஆனியன் நம்ம சிக்கனில் டைரெக்டாக வசக்காமல் போட்டோம் பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். நான் பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி கொடுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டு விடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நண்பர்களே, நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் டைம் செய்யும்போது 1/2 kg எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பத்தலைன்னு சொல்லி திரும்ப கேட்பாங்க. அதிகமாக பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி இது ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அந்த அளவு டேஸ்ட் இது அட்டகாசமாக இருக்கும். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், பண்ணும்போது
1 கேஜி பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது சாப்பிட்டது மாதிரி டேஸ்ட் இருக்கும். மற்றபடி என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இது வந்து 1.5 கேஜி வாங்கினதில் நான் வந்து 1 கேஜி வேறு ஐட்டம் பண்ணதுக்காக வீடியோ எடுக்கணும், அதுக்காக மாற்றி வச்சுட்டேன். இல்லைன்னா நாங்கள் 1 கேஜி இது பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு வேளைக்கு பற்றும். ஏன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தான் திரும்பவும் சொல்கிறேன், அதிகமாக பண்ணிக்கிடுங்க. ஏமாந்து போயிடாதீங்க கம்மியாக பண்ணி. ஐயே இவ்வளவு டேஸ்ட்டாக இந்த நேரமே தெரிஞ்சிருந்தால் அதிகமாக பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.